அனைவருக்கு வணக்கம். நான் உங்கள் நிலைப்பாடு உறவுகளே. இந்த காணொலி பதிவு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகநூல் பக்கத்தில் ஒரு சில இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து நம்ம பார்க்குறோம், பள்ள பயலை அந்த மாதிரி தவறான பதிவுகளில் நிறைய போடுறாங்க. எஸ்சி பயலை அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அவர்களுக்கு மட்டும் நான் சொல்லிக் கொள்வது ஒன்றே ஒன்றுதான். இந்த பள்ளர்கள் இல்லை என்றால் நீங்கள் இன்று வாழக்கூடிய குடும்பம் என்கின்ற ஒரு கட்டமைப்போ ஒரு பெருக்கமோ கிடையாது. சரிங்களா? இன்று வாழக்கூடிய அந்த குடும்பம் என்பதை உருவாக்கியவர்கள் பள்ளர்கள். சரிங்களா? அதே போல நீங்கள் இன்று செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிமுறைகளையும் எல்லாமே இந்த தமிழ் சமூகங்களுக்கு கற்றுக் கொடுத்தது பள்ளர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் தயவு செய்து. சரிங்களா? அதனால வந்து நம்ம என்ன பேசுகிறோம் தெரியாமல் நிறைய பேர் பதிவுகள் போடுறீங்க. இந்த மக்களுடைய வரலாறு பண்பாடு என்பது வந்து எப்படி சொல்கிறது இல்லை, அந்த அளவுக்கு இந்த மக்களுடைய வரலாறும் பண்பாடு இருக்குது. சரிங்களா? அன்றே இந்த மக்களை ஒரு குடும்பமாக, கிராமமாக, நகரமாக, அரசுகளாக அப்படி உருப்பெருக்கி கொண்டு வந்த சமூகம் இந்த சமூகம், பெருமைக்குரிய சமூகம். நாம் பள்ளர் என்பதில் பெருமிதம் கொள்வோம். சரிங்களா? அதனால் வந்து பள்ளர் என்பது இழிவு சொல்லல்ல, என் பொருதியில் கலந்த உறுதி சொல். சரிங்களா? அதனால் வந்து நீ எத்தனை வாட்டி வேணான்னு பள்ளன்னு சொல்லு, நான் பள்ளம் தான்டா, நான் பள்ளம்தான். சரியா? நான் இல்லை என்றால் இன்று தமிழும் கிடையாது, தமிழ் சமூகங்களும் கிடையாது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்க, மனசில் வச்சுக்க. சரிங்களா? நீ யாரையெல்லாம் தாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறையோ அங்கேருந்து தான் நீ வந்தங்கிறத மறந்துட்டு பேசுகிற முதல்ல. சரிங்களா? அதனால் வந்து நீ எந்த சமூகங்களையும் குறைசாடி பேசுவது நல்லதும் அல்ல, அது நல்ல பழக்கமும் கிடையாது. சரிங்களா? அதனால் அந்தந்த சமூகங்களின் வரலாறுகளை பேசுங்கள், வரலாறுகளை தேடுங்கள், அந்தந்த சமூகங்களின் பண்பாடுகளை பின்பற்றுங்கள். அதே போலதான் நாங்களும் எங்களுடைய பண்பாடுகளையும் எங்களுடைய கலாச்சாரத்தையும் பின்பற்றி வருகின்றோம். நீங்கள் சிறு வயதிலேயே கற்றிருப்பீங்க. ஏன்னா வள்ளுவருடைய குரல், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் இருக்கு. அதுபோல தான் எங்கள் சமூகத்தின் வரலாறு. சரிங்களா? இந்த சமூகம் உலகில் உள்ள அனைத்து சமூகங்களுக்கும் உணவளித்த சமூகம். என்னை தூற்றுவோர் இந்த சமூகத்திலிருந்து தான் வந்தார்கள் என்பதை வந்து மறந்துவிட்டு குறை சாடுகிறார்கள். சாடட்டும், சாடுவோர் சாடட்டும். பள்ளம் என்பது பெருமை